நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் நாகபூஷணி. 2024 ஆண்டின் பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 2/3 பெரும்பான்மை அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை தக்க வைத்துள்ளது. விகிதாசார தேர்தல் முறைமை 1978 அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் தனிக்கட்சி ஒன்று பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை அதிகாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட அனைவருக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி பற்றி சர்வதேச ஊடகங்கள் கூடுதல் முக்கியத்துவம் வழங்கியுள்ளன. அமெரிக்காவின் புதிய சுகாதார செயலாளரின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது. 2024 ஆண்டின் பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 2/3 பெரும்பான்மை அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. வடக்கிலும் தெற்கிலும் மகத்தான வெற்றியை தேசிய மக்கள் சக்தி பதிவு செய்துள்ளமை சிறப்பம்சமாகும். இலங்கையில் 1978 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட விகிதாசார தேர்தல் முறைக்கு அமைய தனிக்கட்சி ஒன்று 2/3 பெரும்பான்மை அதிகாரத்தை கைப்பற்றிய முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். 21 தேர்தல் மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. இந்த மாவட்டங்களில் இடம்பெற்ற தபால் மூல வாக்களிப்பில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் தபால் மூல வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. 2024 பொதுத் தேர்தலின் இறுதிப் பெறுபேறுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தேசிய மக்கள் சக்திக்கு 18 தேசிய பட்டியல் ஆசனங்கள் அடங்கலாக 159 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை 40 ஆகும். தமிழரசு கட்சி 8 ஆசனங்களையும் புதிய ஜனநாயக முன்னணி 5 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தலா 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன. சர்வஜன பலய, ஐக்கிய தேசிய கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், யாழ்ப்பாணம் 17ஆம் இலக்க சுயேட்சை குழு, இலங்கை தொழில் கட்சி என்பன தலா 1 ஆசனத்தை கைப்பற்றியுள்ளன. இம்முறை பொதுத் தேர்தலில் 1,71,40,354 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள். 1,18,15,240 பேர் இம்முறை பொதுத் தேர்தலில் வாக்களித்துள்ளார்கள். இதில் 1,11,48,6 வாக்குகள் செல்லுபடியான வாக்குகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை 6,67,240 ஆகும். இம்முறை பொதுத் தேர்தலில் 53,25,108 பேர் வாக்களிக்கவில்லை. கூடுதலான கட்சிகள் வன்னி மாவட்டத்திலேயே ஆசனங்களை பெற்றிருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தொழிற்கட்சி என்பன வன்னி மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றன. திகாமடுள்ள, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி எந்தவொரு ஆசனத்தையும் பெற்றுக் கொள்ளவில்லை. சர்வஜன பலய என்ற கட்சி எந்தவொரு தேர்தலிலும் எந்தவொரு ஆசனத்தையும் கைப்பற்றாவிட்டாலும் போனஸ் அடிப்படையில் உரிய கட்சிக்கு 1 ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட ஆசனங்களைத் தவிர ஏனைய கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் வென்ற மொத்த ஆசனங்களின் எண்ணிக்கை 66 ஆகும். விருப்பு வாக்குகளை வெளியிடும் நடவடிக்கை தற்சமயம் இடம்பெறுகிறது. இம்முறை தேர்தலில் போட்டியிட்ட 30க்கும் அதிகமான சுயேட்சை குழுக்கள் 100 வாக்குகளையேனும் பெற்றுக் கொள்ளவில்லை. யாழ்ப்பாணம் இலக்கம் 17 சுயேட்சை குழு மாத்திரமே 27,855 வாக்குகளை பெற்று யாழ் மாவட்டத்தில் பாராளுமன்ற ஆசனம் ஒன்றை கைப்பற்றியுள்ளது. இம்முறை பொதுத் தேர்தலில் 690 கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் போட்டியிட்டதோடு இதில் 13 அரசியல் கட்சிகள் மாத்திரமே ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன. முதல் தடவையாக பாராளுமன்றம் செல்லும் 150க்கும் அதிகமான உறுப்பினர்கள் எதிர்வரும் 21ஆம் திகதி இடம்பெறவுள்ள பாராளுமன்ற கூட்டத்தில் சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மறுமலர்ச்சியை ஏற்படுத்த உதவிய அனைவருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மகத்தான வெற்றியை ஈட்டியதன் பின்னர் ஜனாதிபதி தமது எக்ஸ் சமூக வலைத்தளத்தில் இதனை அறிவித்துள்ளார்.
விகிதாசார தேர்தல் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி தமக்கு கிடைத்திருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வன் சில்வா தெரிவித்துள்ளார். தற்சமயம் கிடைத்துள்ள வெற்றியின் அரசியல் இலக்குகளை அறிந்து கொள்வது அவசியமாகும். வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட மக்களை நன்றியுடன் நினைவு கூர்வதாகவும் டில்வன் சில்வா மேலும் தெரிவித்தார். போலி பிரசாரங்களுக்கு ஏமாறாமல் இனவாதத்தை புறந்தள்ளி தமக்கு வாக்களித்தமைக்காக அவர் வடபகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி மீது வைத்த நம்பிக்கையை பாதுகாத்து அதனை முன்னெடுத்துச் செல்லவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மக்களின் நலனுக்காக அதனை பயன்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக டில்வின் சில்வா மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி 2024 ஆண்டின் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றமை பற்றி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி திடீரென ஒழுங்கு செய்யப்பட்ட தேர்தலில் வெற்றி பெற்றதாக ராய்ட்டர்ஸ் செய்திச் சேவை அறிவித்துள்ளது. நிதி ரீதியாக சீர்குலைந்த நாட்டை மீண்டும் வளமை நிலைக்கு கொண்டு வந்து இலங்கையின் வறுமைக்கு எதிராக போராடுவதற்கான வல்லமை தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருப்பதாகவும் ராய்ட்டர்ஸ் செய்திச் சேவை சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அதிகாரமும் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருப்பதாக ராய்ட்டர் நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கையின் புதிய ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை ஈட்டியிருப்பதாக BBC உலக சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. பாராளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி தக்க வைத்திருக்கிறது. ஊழலுக்கு எதிராக செயற்படவும் மக்களுக்கு வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றவும் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக BBC சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி குறித்து இந்திய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. விகிதாசார தேர்தல் முறைமையின் கீழ் தனியொரு கட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருப்பதாக ஃப்ரண்ட்லைன் சஞ்சிகை செய்தி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் இடம்பெற்ற மாற்றத்தை விட இம்முறை பொதுத் தேர்தலில் கூடுதலான மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் ஜயதேவ உயாங்கொட தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டில் இடம்பெற்ற போராட்டத்தினூடாக அரசியல் மாற்றம் பற்றிய தெளிவான நம்பிக்கை ஏற்பட்டது. இதனை தேசிய மக்கள் சக்தியே நிறைவேற்றும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டதாகவும் பேராசிரியர் ஜயதேவ உயாங்கொட சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தேசிய மக்கள் சக்தியின் மகத்தான வெற்றிக்கு வல்லமை சேர்த்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கட்சியின் மாத்தறை மாவட்ட குழு தலைவர் சுனில் ஹந்துன்னெத்தி அறிவித்துள்ளார். தேர்தல் பெறுபவர்கள் அறிவிக்கப்பட்ட பின்னர் மாத்தறை ராகுல கல்லூரி வளாகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் கருத்து வெளியிட்டார். இது தனிப்பட்ட ரீதியில் கிடைத்த வெற்றி அல்லவென்றும் கூட்டாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிக்கான பலனாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இடி மின்னல் தாக்கத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இடி மின்னலுடன் கூடிய மழையின் போது திறந்த இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. வயல்வெளிகள், தேயிலை தோட்டங்கள், திறந்த நீர் தடாகங்கள் என்பவற்றுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. உலகச் செய்திகள். ஈரான் ஆன்மீகத் தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியின் விசேட பிரதிநிதி அலி லரிஜானி லெபனானுக்கான விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். சிரியாவின் ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தை சந்தித்ததன் பின்னர் லெபனான் தலைநகர் பெய்ரூத்துக்கான விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். லெபனான் தலைநகர் மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியான தாக்குதலை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஈரானிய பாராளுமன்றமான மஜ்லிஸின் முன்னாள் சபாநாயகரான அலி லரிஜானி ஈரான் ஆன்மீகத் தலைவரின் விசேட பிரதிநிதியாக பணியாற்றுகிறார். இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் வேளையில் லெபனான் மீது தாம் ஆற்ற வேண்டிய பணிகள் காணப்படுவதாக லரிஜானி வலியுறுத்தியிருக்கிறார். இவரது பயணம் அமெரிக்காவுக்கு தெளிவான செய்தியை வழங்குவதாக மத்திய கிழக்கின் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
அமெரிக்காவின் புதிய சுகாதார செயலாளராக ஜோன் பிரான்சிஸ் கென்னடி நியமிக்கப்பட உள்ளார். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் இது தொடர்பான யோசனையை முன்மொழிந்துள்ளார். அமெரிக்காவை ஆரோக்கியமாக மாற்றும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உணவுகளுக்கு அடிமையாதல், மருந்து பொருள்கள், பாதிப்புகளை ஏற்படுத்தும் ரசாயன உற்பத்திகள் என்பவற்றிலிருந்து அவர் மக்களை பாதுகாப்பார் என்றும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோன் எஃப் கென்னடியின் மருமகனாக இவர் கருதப்படுகிறார். அபிவிருத்தி செய்திகள். தெற்காசியாவின் பொருளாதாரம் இவ்வருட இறுதிக்குள் வளர்ச்சியடையும் என்று தெற்காசிய கணக்காளர் சம்மேளனத்தின் உபத்தலைவர் ஹெஷான் கொருப்போ தெரிவித்துள்ளார். தற்சமயம் 6% காணப்படும் தெற்காசியாவின் பொருளாதார வளர்ச்சி வீதம் 6.4% வரை அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை பட்டய கணக்காளர் நிர்வாகம் ஒழுங்கு செய்திருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் தெற்காசியாவின் பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையை நோக்கிச் செல்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் டிம் சவுதி டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற தீர்மானித்துள்ளார். நியூசிலாந்தின் கிரிக்கெட் வரலாற்றில் தோன்றிய மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்களில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியுடன் ஹெமில்டன் நகரில் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள கிரிக்கெட் சுற்றுத் தொடரை அடுத்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கு விடை கொடுக்க அவர் தீர்மானித்துள்ளார். 35 வயதான கிம் சவுதி 104 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று 385 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சர் ரிச்சர்ட் ஹார்லியை அடுத்து கூடுதலான டெஸ்ட் விக்கெட்டுகளை கைப்பற்றிய இரண்டாவது நியூசிலாந்து வீரராக இவர் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். 2025 யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஜனவரி மாதம் 24, 25 திகதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில் இடம்பெறவுள்ளது. 15வது தடவையாகவும் இந்த கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் இடம்பெறும் மிகப்பெரிய வர்த்தக கண்காட்சி இதுவாகும். யாழ்ப்பாணம் வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனம், இலங்கை கண்காட்சிகள் மற்றும் மாநாட்டு சேவை நிறுவனம் என்பன இதனை ஒழுங்கு செய்திருக்கின்றன. அதிக அளவிலானோர் இந்த கண்காட்சியில் பங்கேற்பார்கள் என்று ஏற்பாட்டாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். ஐக்கிய ராச்சியத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி கண்டுள்ளது. கடந்த ஜூலை, செப்டம்பர் மாதங்களில் ஐக்கிய ராச்சியத்தின் பொருளாதாரம் 0.1% அதிகரித்துள்ளது. ஆனால் இந்த அதிகரிப்பு திருப்தியை ஏற்படுத்தவில்லை என ஐக்கிய ராச்சியத்தின் நிதிச் செயலாளர் ரஷியல் ரிவேஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலநிலை அறிக்கை. மேற்கு சபரகமுவ, மத்திய, ஊவா, வடமேல், வடமத்திய, தென் மாகாணங்களிலும், அம்பாறை, மன்னார், வவுனியா மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய காலநிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடிமின்னல் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கையை எடுக்குமாறு திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. மேற்கு சபரகமுவ, மத்திய, தென் மாகாணங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை காலை வேளையில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2024 ஆண்டின் பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை தக்க வைத்துள்ளது. விகிதாசார தேர்தல் முறைமை 1978 அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் தனிக்கட்சி ஒன்று பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை அதிகாரத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறது. மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட அனைவருக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார்.
தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி பற்றி சர்வதேச ஊடகங்கள் கூடுதல் முக்கியத்துவம் வழங்கியுள்ளன. அமெரிக்காவின் புதிய சுகாதார செயலாளரின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.